ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றியத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாத இருக்கிறேன். தேவனே, நீர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிறீர். உண்மை அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே, உண்மை சேவிப்பது மெய்யான சுபாவம். இந்த காலை வேளையிலே நன்றி நேரத்தோடு துதிக்கிறேன். இந்த வசனங்களை ஆராயிருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து இந்த வசனங்களை எங்களுக்கு பிட்டுத்தர வேண்டுமா செபிக்கிறேன். குறைல் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உண்மையுள்ளவனாய் பரிசுத்தமுள்ளவனாய் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் ஒவ்வொரு நாளும் ஜீவனம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களே நாம் ஆகமங்கள் 5 ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகும். ஆதியாகமும் 50 அதிகாரம், யாத்திராகம் 40 அதிகாரம், லேவியராகம் 27, என்னாகும் 36 அதிகாரம் இருக்குது. இதில் நம்ம 23 அதிகாரம் முடிச்சிட்டோம். இப்போ 24 அதிகாரத்தில் வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜில் ஒரு அதிகாரம் முழுதும் முடிச்சிருவேன். நம்ம இதை மேல்டாப்பாக ஆராய்ந்தாலும் உள்கருத்து நமக்கு அது லேசாக பலப்படும். வேதத்தை ஆராய்ந்தவர்களுக்கு இந்த மெசேஜை ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். இப்பொழுது 24 அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது தான் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்தின தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் வாக்கியங்களை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அவர்களும் வார்த்தைகளை கேட்டு சர்வவலின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது, யாக்கோபே உன் குடாரங்களில், இஸ்ரவேலே உன் வாசல்கள் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள் போலும் இருக்கிறது. அவர்கள் நீர்க்காலிலிருந்து பாயும் தண்ணீர் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் மேல் பரவும். அவருடைய ராஜா ஆகாயை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர் தங்கள் சத்துக்களை ஜனங்களை பட்சித்து அவர் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்களை அம்புகளை எய்வார்கள். பிலேயாமை பற்றி நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். பிலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். ஆனாலும் பிலேயாம் தேவனுக்கு விரோதமாய் பொருளாசைகளை சார்ந்து பின்பற்றி போனான். அவன் பண ஆசை உள்ளவனாய் உள்ளுக்குள்ளே அவன் இருதயத்திலே மறைந்திருக்கிறது பண ஆசை. அதனால் அவன் வெளியில் ஊழியம் செய்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு உள்ளே நிறைஞ்சிருக்கிறது பணம். அதனால தான் இஸ்ரவேலை சவிப்பதற்காக மோவாப் ராஜா அந்த பாலாக் பெரிய அதிகாரிகளை அனுப்புகிறான். அனுப்பினோடனே நீ இவர்களை கர்த்தர் இவங்களை சவிச்சிட்டான்னா அது சாபமாயின்னு நினச்சிட்டு அவனுடைய எண்ணத்தினால அவன் பிலேயாம் உண்மை உள்ளவன் தான் சொல்லி நினச்சிட்டு அவனை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. பிலேயாம் உண்மை உள்ளவன் தான், கர்த்தருடைய வார்த்தை தான் அவன் சொல்லுவான். அதனாலும் ஆண்டவர் போவேண்டான்ட்டார். திருப்பி போன்னு சொல்கிறாரு. அவன் வழியிலே அவனுக்கு உணர்த்துறார். அவனுக்கு எதிரியாக புறப்பட்டு அவனுடைய கழுதை சூறு ஓரமாக காலை நைக்கும் பொழுது அவன் கீழே விழுந்ததுனால அவன் கழுதையின் வாயை திறந்து பிலேயாமுக்கு உணர்வை அருளி செய்தார். ஆனாலும் கழுதை பேசாத மிருகம் பேசி தீர்க்கதரிசியின் மதிகேட்டை தடுத்தது என்று நம்ம வேதத்தில் காண்கிறோம். பிறகு அவன் திருப்பி போன்னு சொல்லிட்டார். நான் சொன்ன வார்த்தைகளை மட்டும்தான் சொல்லுன்னு சொன்னார். ஆனால் இவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் சொல்லி அவன் பிலேயாமிட்ட சொல்லி போய் அந்த 7 காளைகளையும் 7 பலிபீடங்களில் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டு அவன் கர்த்தருடைய வார்த்தையை இவங்களுக்கு பிரதிபலிக்கிறான். 2 ட்ரிப்பு சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டு கொண்டான்.
இந்த இதில் 3ஆம் ட்ரிப்பும் ராஜா வேறு இடத்துல கூப்பிட்டு போய் இப்போ பாலாக்கு வேறு இடத்துல கூட்டி போய் 7 பலிபீடங்களை கட்டி அங்கே பலி செலுத்தி காளைகளையும் பலி செலுத்தி கர்த்தருடைய வாக்கை பெற போகிறான். அப்போ அவன் என்ன நினச்சிட்டானா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது தன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்குனாக தன் முகத்தை திருப்பி அவன் இஸ்ரவேல் பாளையத்தை கடைசி பாளையத்தை பார்த்தான். இப்போ அவங்க பாளையத்தை பார்க்காம கர்த்தர் வார்த்தையை கேட்கறதுக்கான வனாந்திரமாக திரும்புகிறான். ஏன்னா அவங்கள பார்த்தா அதை குறித்து ஆண்டவர் சொல்லுவார்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். ஆனாலும் அவன் பார்க்கும்பொழுது இங்கேயும் கோத்திரம் இருக்குது. தன் கண்களை எடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. திருப்பியும் 3ஆம் ட்ரிப்பும் சொல்லும்போது அவன் பார்த்தான், தேவ ஆவி அவனுக்குள்ளே வந்தது. அவன் மாற்றி சொல்ல முடியாது. தேவன் சொன்னதை தான் சொல்லணும். மாற்றி சொன்னால் அவன் அந்த இடத்துல க்ளோஸு. அதனால் கர்த்தனுடைய அந்த தூதன் பட்டயத்தை உருவி அதே தூதன் தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, தேவாவி அவன் மேல் வந்தது. அந்த தூதன் சொல்லிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் தேவாவி அவன் மேல் வந்தது. அப்பன் தன் வாக்கியத்தை எடுத்து பேரின் குமார பிலேயாம் சொல்லுகிறதாவது, பேரின் குமாரனாகிய பேயோரின் குமாரனா, பேய்க்குள்ள குமாரன் கிடையாது, அந்த நாட்டை சேர்ந்தது, அந்த பேயோரின் நாடு, அந்த நாடு பேர், அந்த நாட்டில் உள்ள மகன் அவன். அதனால் அவன் என்ன சொன்னால் ஒரே தேவனை தான் அவன் பின்பற்றுறான். அவன் விக்கிரகங்களையோ மற்றவங்களையும் அவன் சேவிக்கலை. பலி செலுத்தல் மூலமாக, இரத்த சிந்தல் மூலமாக ஆண்டவர்கிட்ட பலியோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய அருள் வார்த்தையை சொல்கிறவன் தான் அந்த தீர்க்கதரிசி. குறி சொல்கிற ஆவியுடையவன் பிலேயாம். குறி கேட்குறான். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் இல்லை, மந்திரமும் இல்லை. ஆனாலும் என்ன பாலாக்கு என்ன நினச்சான்னா, இவன் சபிச்சிட்டான்னா திருப்பி நம்ம அவங்கள போர் செய்து வெற்றி பெறலாம்னு ஒரு உள்ள எண்ணத்தில் அவன் சொல்கிறான். ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பே கர்த்தருக்கு பிரியம். அதான் கர்த்தருக்கு பிரியம்னா எப்படி? ஆசீர்வதிப்பதே ஆசீர்வாதம் சொன்னார். பிரியம்னா அதிகம் அவருக்கு சந்தோஷம், அவருக்கு பிரியம், அவருக்கு சந்தோஷம், அவருக்கு சந்தோஷத்துக்காண்டி அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, உண்மையிலே அவன் பிலேயாம் கண்டான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு கர்த்தருக்கு பிரியம் சொல்லிட்டு. அவர் மேலே பிரியமாக இருக்கிறாரு. தேவன் அவர் மேலே பிரியமாக இருக்கிறாங்க. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன் சர்வ ஜீவ தயாபர பிதா அவங்களுக்கு பிரியமாக இருக்கிறார். இஸ்ரவேல் சந்ததிக்கு பிரியமாக இருக்கிறார். அதனால் இவன் ஒன்றும் மாற்ற முடியாது. அப்போ என்ன சொன்னால், அப்பொழுது அவன் தன் வாக்கியங்களை எடுத்து வருது. பேரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. கண்ணை அந்த தூதன் திறந்தான். அப்போ தான் அவன் பட்டயத்தை உருவின பட்டயத்தோட அந்த தேவதூன் நிற்கிறத பார்த்தா அவன் சொல்கிறான். தேவதூன் சொன்னான், நான் அந்த கழுதையை கொண்டு ஒன்றை உயிரோடு ஒன்றை கொண்டு கழுதையை உயிரோடு வச்சுருப்பேன், அது நகண்டு வந்துச்சுன்னா. அதனால் நான் அப்படி சொல்கிறாரு. உடனே நான் திரும்பி போவான்டான், திருப்பி நான் சொல்கிற வார்த்தையை நீ சொல்லணும். எதிராளியை வச்சே அவங்கள ஆசீர்வதிக்க வைக்கிறார். அதான் அந்த காலத்தில் ஆண்டவர் ஒன்று செய்வானா, ஒரு எதிராளியை வச்சே ஒன்று ஆசீர்வதிக்க வைப்பார். அவன் எதிராளி தான் நமக்கு, ஆனால் அவன் மூலமாக நமக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதம் இருக்கும். அது தெரியாது, கர்த்தருக்கு மாத்திரம்தான் அது தெரியும். அதனால் மனுஷனால் அது கண்டுபிடிக்கவே முடியாது, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் திருப்பி போன்னு சொல்லிட்டார். பிலேயாம் போய் திருப்பி அவன் 3ஆம் ட்ரிப்பு அந்த பலியிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுக்கும் 7 கிடா, 7 காளை, 7 ஆட்டுக்கடாவும் பலியிட்டான். ஒவ்வொரு பலியிடுது. இது 3ஆவதுலேயும் அவன் தேவனுக்கு பிரியம் தெரிஞ்சு சபிக்க முடியாது அவனால். அதனால் வார்த்தையை மாற்றி சொல்ல முடியாது. தூதன் அவன் வார்த்தையை மாற்றி சொன்னான்னா அந்த இடத்துலையே அவன் க்ளோஸ் ஆயிடுவான். அதனால் அவன் மாற்றி சொல்லாமல் உண்மையை சொன்னான். தேவன் அவர்கள் வாக்கியங்களை எடுத்து சர்வலின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்பரம். அதாவது கண் திறக்கப்பட்டவன் மூல தூதனுக்கு அவனுக்கு கண்ணு தெரியலை, தேவன் அவன் கண்ணை திறந்தான் இருக்கு. அவன் கண்ணை திறந்தான்னா அவன் தெரியாமல், தூதனுக்கு அது கண் தெரியலையா, மாம்ச கண் தெரியும். அந்த ஆவிக்குரிய கண் அந்த நேரத்தில் அவனுக்கு திறந்ததுனால தூதனை பார்க்குறான். அப்போ நான் அவன் தாழ விழுந்து அவனை பணிந்து கொண்டான். அதான் சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. அப்போ கண் திறந்துச்சு அவனுக்கு. அதனால தான் சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புறதாவது. அவனுடைய வார்த்தை, தூதனுடைய வார்த்தை அவன் வாய்க்குள்ளே வந்துட்டு. அதனால தான் அவன் சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புறதாவது. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசங்களும் எவ்வளோ அழகானவைகள். தூதன் சொல்கிறான், அவன் நாவில் அந்த வார்த்தை வருது. எப்படி வார்த்தை? யாக்கோபே உன் யாக்கோபேன்னு போட்டு ஒரு கமா போட்டிருக்கு. யாக்கோபேன்னு சொல்லி அவனை உச்சரித்து சந்தோஷத்தோடு கூறுறது தான் அந்த பிரேக் பண்ணி, யாக்கோபே உன் கூடாரங்களும்
இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், ஆச்சரியக்குறி, எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த கூட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யாக்கோபின் சந்ததியை பார்த்து அவர் அவ்வளோ உச்சிதமான இதை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, யாக்கோபின் கூடாரங்கள் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளோ அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள் அப்படி சொல்கிறான். அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், அவர்கள் என்னன்னா பரவி போகிற ஆறுகள், ஆறு பறந்து போச்சுன்னா அது என்ன செய்யணும், ஸ்லோவில் ஓடும், அது ரொம்ப ஸ்பீடாக போகாது, அது மெதுவாக அமைதலாக அந்த ஆறு கடந்து செல்லும், பரவி போகிறார். அதாவது இந்த தரிசனங்களை அவன் அப்படியே பார்க்குறான், பார்த்து ஆண்டவர் அவங்கள அப்படி பரவ செய்வார்ன்றது அந்த வார்த்தை சொல்கிறான். அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தின் தோட்டங்களைப் போகும். நதியோரத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ செழிப்பாக இருக்கும், அந்த இதை சொல்கிறாங்க. நதியோரத்தில் தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போலவும். அந்த நதியோரத்தில் சந்தன மரங்கள் இருக்கும், அது எப்பொழுதுமே வாசனையை வீசிக்கொண்டே இருக்கும் அந்த சந்தன மரத்தில். அதனால தான் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், கர்த்தர் தான் சந்தன மரத்தை நாட்டினாராங்க, அது தான் பைபிளில் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ அவ்வளவு அழகானது இருக்கும், அழகாக இருக்கும் அந்த தோட்டங்களை பார்க்கும் பொழுது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, யாக்கோபின் சந்ததி அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி சொல்கிற வர்ணிக்கு தான் அதெல்லாம் எழுதியிருக்கு. சந்திரங்க மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்குது. தண்ணீர் அருகே கேதுரு விருட்சம் ஓங்கி வளரும், கேதுரு மரத்தினால அது செய்வாங்க. கேதுரு மரம் ரொம்ப நல்ல உயரமாக வளரும், அதனால தான் அந்த நதி ஓரத்தில் தான் இருக்கும். அது அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள் போல இருக்கிறது, கேதுரு விருட்சங்கள் போல இருக்கும் அந்த சந்ததி. யாக்கோபின் அவ்வளோ அழகானவைகள் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் சொல்லுன்னா தேவன் அருள வாக்கியத்தை அவன் சொல்கிறான். அவர்களுடைய நீர்ச்சாலைகளிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அப்படி நீர்ச்சாலேருந்து ஒவ்வொரு சாலுக்காக மரங்களுக்கு தண்ணி பாயிற மாதிரி பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீரில் பரவும். வித்து அந்த முளைக்கக்கூடிய வித்துகள் என்ன திரளான தண்ணீரில் பரவும். அவருடைய ராஜா ஆகாயை பார்க்கலும் உயர்வான். அவருடைய ராஜா ஆகாய் மாதிரி ஒட்டிக்க ஒரு ராஜா இருந்தான் போலுக்கு, அவன் வளர்த்தியான அவனை ரொம்ப உயர்வான்னா அவன் நல்ல மேன்மையாக இருப்பான். ஆகாயை பார்க்கலும் உயர்வான், அவன் ராஜ்யம் மேன்மையடையும், அப்படின்னு சொல்லிட்டு அது தீர்க்கதரிசனமாக சொல்கிறான். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாக ஜாதிகளை பட்சித்து அவருடைய எலும்புகளை நொறுக்கி அவள் தங்களை அம்புகளாலே எய்வார்கள். இதெல்லாமே தீர்க்கதரிசனமாக சொல்கிறான். அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்து இந்த தேசத்திலிருந்து புறப்பட, அவர் தான் புறப்பட சொல்கிறாரு. இங்கே பலம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசனத்தை, உண்மையான தீர்க்கதரிசனத்தை சொல்கிறான். தேவன் அவர்களை வாக்கம் வாயினால் சொல்கிறான். தேவன் அவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருக்கு ஒத்த பலன் உண்டு. அவங்க பலத்தினால தான் அந்த செங்கமல்ல நல்லா வேலை செய்கிறாங்க, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதை ஆண்டவர் பிரிச்சுட்டு வந்துட்டார். அவங்க ரொம்ப கஷ்டப்படுற பார்த்து அவங்க சொந்த தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு வர்றார். அதனால் அவன் உண்மையாக அப்படியே எடுத்து உரைக்கிறான். தேவன் செய்த செயல்களை அவன் எடுத்து சொல்கிறான். காண்டாமிர்களுக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவள் தங்கள் சத்துருக்களாக ஜாதிகளை பற்றி, சத்துருக்கு எதிர்த்த ஜாதி, சத்துருக்களாக ஜாதிகள் போட்டிருக்கல ஜாதி, அதாவது சத்ரு, தேவனை சேவிக்காமல் அந்நியதை சேவிக்கிறதெல்லாம் சத்துருன்னு தான் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சத்துருக்களை சிநேகங்கள்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் கடினமாக ஆண்டவர் நடத்தினார். அதனால தான் என்ன செய்கிறாருன்னா, அவர்கள் தங்கள் சத்துருக்களாக ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். அவர்களை எலும்புகளை நொறுக்கி அம்புகளை சொல்லிட்டு அவனை தொழுத்தி தீர்க்கதரிசனம் உயர்த்தி சொல்லிட்டான். தேவன் சொல்கிற தீர்க்கதரிசனத்தை அவன் பீலையாம் சொன்னான். அது உண்மையிலே அது எல்லாம் உண்மையாக உள்ளது தான். அவன் தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம் அனைத்துமே உண்மையாக உள்ளது தான். எய்வார்கள், சிங்கத்தை போலவும் துஷ்ட சிங்கத்தை போல மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கத்தை போலவும், சிங்கத்து போல பலம் உள்ளவங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. சிங்கத்தை போல பலன் உள்ளவர்கள் தான். சிங்கத்தை போலவும் துஷ்ட சிங்கம் போல மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். உங்களை ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாம் சொன்ன ஆசீர்வாதம் அப்படியே யாக்கோபின் சந்ததி வழியாக வருது. அதில் தான் நம்ம கிறிஸ்து பிறக்கிறார். அதான் ஆசீர்வாதம். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். இந்த மாதிரி சொல்லி முடிச்சிட்டான். ஆசீர்வதிச்சிட்டான். யாரா? இஸ்ரவேல் சந்ததியை ஆசீர்வதிச்சிட்டான். எதிராளி பாலாக்கு அவங்களை சபிக்கு தான் கூப்பிட்டு வந்தான். ஆனால் இவன் என்ன சொன்னா,
ஆசீர்வதித்தான். கர்த்தர் அருள வாக்கு அவன் நாக்கில் இருந்தது. அப்போ எதிராளி மூலம் அவன் தப்பாக நடந்தாலும் ஆண்டவர் அதுக்கு ஜெயமாய் மாற பண்ணினார். அப்போ எதிராளி புரிஞ்சுக்கிடுவான். எதிராளி தான் பலவீனப்பட்டவன் நம்ம அழிஞ்சு போகிறோன்னு தெரியும். அதனால் அவன் இவனை வச்சு சபிச்சுட்டு திருப்பி அந்த அவங்களோட போர் செய்து மீட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாலாக்கு என்ன செய்கிறான், அந்த பிலேயாமை கூட்டு வந்து சபிக்க சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் 3 திருப்பும் அவங்களை ஆசீர்வதித்தார். அப்பொழுது பாலாக்கு பிலேயாமின் மேல் கோபம் உண்டாகி கையோடு கைத்தட்டி அவன் சபிக்க சொன்னால் அவன் ஆசீர்வதிச்சிட்டானேன்னு சொல்லி கோபப்பட்டு என்ன செய்யறான்னா, அப்பொழுது பாலாக் பிலேயாமின் கோபம் உண்டாகி கையோடு கைத்தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ இந்த 3 முறை அவர்களை ஆசீர்வதித்தாய். 3 முறை எத்தனை ட்ரிப் போனாலும் ஆசீர்வாதனால மாற்றமே கிடையாது. அதனால் 2 ட்ரிப்பு சபிச்சிருவான்னு நினச்சான், அது முடியலை. 3ஆம் ட்ரிப்பு சபிச்சிருவான் அது முடியலை. அதனால் இவனுக்கு கோபம் வந்துட்டு, யாருக்கு பாலாக்கு கோபம் வந்துட்டு. பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டாகி கையோடு கைத்தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ 3 தரம் அவளை ஆசீர்வதித்தார், நீயோன்னு சொல்லிட்டான். அவனை மதிப்பை குறைச்சிட்டான். அவன் தான் சபிச்சிருவான்னு நினச்சான், நான் சபிக்கலை. அவன் சபிச்சாருந்தான்னா அவன் அழிஞ்சிருப்பான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் சொல்லணும். அவன் பிலேயாம் தீர்க்கதரிசி. ஆனால் உள்ளத்துக்குள்ளே அவனுக்கு ஆசை இருக்குது, பொருளாசை இருக்குது. ஆனால் வெளிப்புறத்தில் அப்படி காட்டுவாங்க. ஆனால் இந்த உலகத்தின் மாயையை பின்பற்றுகிற அநேக பேரும் இப்படி தான் இருப்பாங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தில் கூட மாயை பின்பற்றுவாங்க. அழிந்து போகிற மாயை சிலவங்க சொந்தமாக்கி கொள்ள பார்ப்பாங்க. ஆனால் மாயை எல்லாமே மாயை மாதிரி போயிடும், அது அவங்களுக்கு தெரியாது. நாம் உண்மையான தேவனாகிய இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது நம்ம மாயை பின்பற்ற வேண்டியதில்லை. உலக மாயையில் சிக்கி தவித்து கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். நீயோ இந்த 3 முறை அவளை ஆசீர்வதித்தாய், ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போன்ட்டான். நீங்கள் நிற்கக்கூடாது. நீ என்ன செய்யணும், உனக்காண்டி நான் பலியிட்டேன், எல்லாம் செஞ்சேன், ஆனால் நீ அவங்களை ஆசீர்வதிச்சதுனால உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன். நீ கனமடையாதபடி கர்த்தர் தடுத்தார் என்றார். நீ அந்த கர்த்தர் தடுத்தார்னு இந்த வார்த்தை சொல்கிறான். அந்த வார்த்தை கர்த்தர் தான் அதை தடுத்தார். நான் உனக்கு கனம் பண்ணி உனக்கு எல்லாம் கொடுத்துருப்பேன், பொண்ணும் பொருளையும் கொடுத்துருப்பேன். ஆனால் கர்த்தர் அதை தடை பண்ணார்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே அதை போடுறான். யார்? அந்த பாலாக் ராஜா. ஆகையால் உன் இடத்துக்கு திரும்பி ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன். நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான். உனக்கு சாபம் விட்டானா, சாபம் விட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்க முடியுமா? உனக்கு கனம் பண்ண முடியுமா? நீ ஏற்கனவே அவங்கள ஆசீர்வதிச்சிட்டா, அவங்கள சபிக்க கூப்பிட்டு வந்தேன், அதனால் நீ ஓடிப்போன்னு சொல்லிட்டு அவன் ரியலியாக உள்ளதை சொல்கிறான். கர்த்தர் தடுத்தார் என்றான். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, பாலாக், எனக்கு என் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்வதற்கு நான் கர்த்தருடைய கட்டளை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்கிறதே சொல்வேன் என்றான். அவன் உண்மையை சொல்லிட்டான். கர்த்தர் சொன்னது தான் சொல்ல முடியும். நான் முதல்ல வீடு நிறைய பொண்ணு கொடுத்தாலும் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையானதாகிலும் தீமையானதும் சொல்வதற்கு என் மனதளவில் சொல்லக்கூடாது. தன்னுடைய யோசித்து கொண்டு தன்னுடைய மனதளவில் சும்மா வெளிப்புறமாக அப்படி ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னது தான் சொல்லணும். அப்படிங்கிற குறிக்கிறதுக்கு தான் அந்த வசனம் எழுதியிருக்குது. நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். அப்போ பொண்ணும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் சொல்வதற்கு கர்த்தருடைய கட்டளை மீறக்கூடாது, என் சொந்தத்தை சொல்லக்கூடாது, நான் சொன்ன வார்த்தையை தான் சொல்லுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டார். அதனால் அவன் மாறி சொல்ல முடியாது. இந்த காலத்தில் மாறி சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சரியாக இருக்காது. பிழைப்புக்காண்டி சரியானவங்க சும்மா வாயில் வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம அதில் கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கிறான்னு பார்க்கணும். அது இருந்தால் தான் அந்த காலத்தில் சொல்ல முடியும். வருங்காலத்துலலாம் கொஞ்சம் தவறு பண்ணாலும் எல்லாருக்குமே வேதம் தெரிஞ்சாலும் தட்டி கேட்டுருவாங்க. அதனால் சும்மா இஷ்டத்துக்கெலாம் வாயிலேருந்து பேச முடியாது. கர்த்தருடைய வசனத்தின்படி இவர் சரியாக சொல்கிறாரா, தன்னுடைய பிழைப்புக்காண்டி சொல்கிறாரான்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் சொல்வதே சொல்வேன் என்றான். நீர் இடத்துக்கு அனுப்பின ஸ்தானாதிபதியில் நான் சொல்லவில்லையா என்றான். நான் நீர் என்னை முதல்ல அனுப்பும்போது ஒரு ஸ்தானாதிபதிகிட்ட நான் சொல்லவில்லையா, கர்த்தர் சொன்னதான் சொல்லுவேன், என் இஷ்டத்துக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டேன். நான் ஸ்தானாதிபதி நான் சொல்கிறான். இதோ நான் என் ஜனத்தா இடத்துக்கு போகிறேன், பேயோர் இடத்துக்கு போகிறேன். பிற்காலத்தில் இந்த ஜனங்கள் உங்களுடைய ஜனங்களுக்கு செய்வது என்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொன்னான். பிற்காலத்தில் இவங்களை எப்படி நடத்தணும், இவங்களை எப்படி மேற்கொள்ளுவாங்க நான் சொல்லுவேன்னு சொல்கிறான். அப்போ அது சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை கர்த்தர் சொல்லாத வார்த்தை அது. ஏன்னா அவங்கள வழி தப்பி இப்போ இஸ்ரவேலை வழி தப்பி போகிறதுக்கு இவன் பாலாக்கு ஒரு காரணமாக இருந்தான். அந்த காரணத்தை தான் இதில் சொல்கிறாரு. இதோ நான் என் ஜனத்தாருக்கு போகிறேன், பிற்காலத்தில் இந்த ஜனங்கள் உங்களுடைய ஜனங்களுக்கு செய்வது என்னதென்று
உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து பெயரின் குமாரன் பிலேயம் சொல்கிறது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறார். திருப்பி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறான். கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவனும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமான அளித்த அறிவை அறிந்து சர்வவலின் தரிசனத்தை கண்டு தழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புறார். திருப்பியும் அவனுக்கு கர்த்தருடைய ஆவியம் வந்ததுனால திருப்பியும் சொல்கிறான். துறக்கவன் சொல்கிறாவது அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் செவிமா அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், அது மோவாப்பின் எல்லையை நோக்கி சேத்தின் புத்திரையில் நிர்மலையாக்கும். இது தான் அந்த ஏசோனர் பிறப்பை குறித்து சொன்ன தீர்க்கதரிசி தான் இவனும். அப்போ அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்கிறான். எப்படின்னா அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாக இல்லை. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபின் நட்சத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த இயேசுவானவரை குறித்து சொல்கிறது. அவர் தான் நட்சத்திரம். யாக்கோபின் சந்ததியில் அந்த யூதா கோத்திரத்தில் வர்றாரு. அதான் ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், அது மோவாப்பின் எல்லை நோக்கி சேத்து புத்திர எல்லாரும் நிர்மூலமாக்கும். அந்த மோவாப்பிலேருந்து எழும்பி சேத்து புத்திர எல்லாம் நிர்மூலமாக்கும். யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் தோன்றுன்னு சொல்கிறான். அவன் இயேசுவானவரை முன்குறித்து அவன் அந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறான். திருப்பியும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறான். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களை சுதந்திரமாகும், இஸ்ரவேலர் பராக்கிரம் செய்யும். இஸ்ரவேல் தான் எல்லாத்துக்குமே ஆளுகை செய்யும். அவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடான்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக சொல்கிறான். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்னான். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். இயேசுவானுடைய ஆட்சியின் கீழே ஒரு ஆளுகை செய்வார். யாக்கோபின் சந்தையிலிருந்து தான் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். இயேசுவானர் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்மளை ஆளுகை செய்கிறது யார்? இயேசுவானர் தான், மனுஷன் அல்ல. மனுஷனுடைய சட்டத்திட்டங்களோ மற்ற இதில் காரியங்கள் நம்மளை ஆளுகை செய்யாது. தேவனுடைய கிருபை நம்மை ஆளுகை செய்யும். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களின் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். மேலும் அவன் அமிலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்து வைத்து அமிலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றி நாசமாயிருவான். அமிலேக்கு சந்ததியை குறித்து அவன் சொல்கிறான். அன்றியும் அவன் கோனியானியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பாய் உள்ளது, உன் கூட்டை கண்மலையிலே கட்டினாய், ஆகிலும் கோனானியா அழிந்து போவான், அசூர் உன்னை சிறைபிடித்து கொண்டு போக எத்தனை நாள் செல்லும். பின்னும் அவன் வாக்கியங்களை எடுத்துரைத்து ஐயோ தேவன் இதை செய்யும்போது யார் பிழைப்பான்? சித்திமின் காவல்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரரை சிறுமிப்படுத்தி எபூரியரை வருத்தப்படுத்தும், அவன் முற்றிலும் அழிந்து போவான் என்றான். பின்பு பிழையாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். பாலாக்கும் தன் வழியே போனான். இந்த எல்லாமே அந்த மேட்டிலேருந்து பலியிட்டு அவங்க எல்லாமே அவன் சொல்லிட்டான். அவனுடைய தீர்க்கதரிசனமாக கர்த்தருடைய வருகையை, இயேசுவானவருடைய வருகை குறித்து அவர் பூமியில் வருவார் அப்படிங்கிறத குறித்து தான் ஒரு நட்சத்திரம் சொல்கிறான். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அந்த யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரம் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு ரட்சகர். அது பீலேம் தான் சொல்கிறான். கள்ளத்திற்கு தரிசி தான். ஆனால் கள்ளத்திற்கு உள்ள களத்தில் இருந்தான். ஆனால் தூதன் அவனோடு இருக்கனால அவன் பொய் ஒன்றுமே சொல்ல முடியாது. தன் மனதில் வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. தேவன் கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறதாவது அவன் மாற்றி சொல்ல முடியாது. தேவன் அவனுக்கு கண்ணை திறந்ததுனால அவன் உண்மையே சொல்கிறான். அவனுடைய அந்த எல்லாமே பார்க்குறான். அந்த பின்னால் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்கள் கழித்து தான் யேசுவானர்லாம் வர்றாரு. அதுக்கு முன்னால் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் அந்த தீர்க்கதரிசனமாக சொன்னது. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்னார். அப்போ வந்து இதில் 3 ராஜாக்கள் இருக்காங்க. அமிலேக்குன்னு பார்த்து அவனும் இருக்கான். அமிலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் முடிவிலே முற்றிலும் நாசப்பட. அமிலேக்கும் பேரும் அந்த சந்ததி பூரா இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து அந்த ராஜாக்கள் பூரா அழிந்து போவார்கள் என்று அவன் தீர்க்கதரிசனமாக சொல்லி முடிக்கிறான். பீலேயாம் தன் எழுந்த இடத்துக்கு திரும்பி போயிட்டான். அந்த பாலாக்கு தன் வழியே போனான். எப்படி நம்ம அழிஞ்சு போயிடுவோம்? கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். கர்த்தர் மேலே தான் அவங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்கிறம் இல்லைன்னு சொல்லிட்டான். எல்லாமே சொல்லி முடிச்சுட்டான். இவங்க ஜெயிப்பாங்கங்கிறத அவன் திட்டவட்டமாக அந்த பீலேயாம்க்கு அங்கே தீர்க்கதரிசனமாக எல்லா ராஜாக்களுக்கும் சொல்லிட்டான் முந்தி. அதனால் இவங்க வந்து இனிமேல் ஒவ்வொரு ராஜாக்களை பிடிக்கணும். ஏன்னா இவன் எல்லா ராஜாக்களுக்கும் பயம் இருக்கும். இவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். இவங்க நம்மளை ஒரு மாடு மேய்கிறது புல்லை மேய்கிறது போல் மேய்ந்து போடுவார்கள்னு சொல்லிட்டு அந்த எகிப்திலேருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு சொல்லிட்டு அப்படி சொல்கிறான். எல்லாருமே இவங்க என்ன செய்வாங்கன்னா நாட்டை இழந்து போவாங்க, தாங்களும் அவங்க எலும்புகளை நொறுக்கி போடுவான்னு சொல்லியிருக்கு. அவ்வளவு கடினமான இதெல்லாம் சொல்கிறான். ஏன்னா அவங்க
அடிமைப்படுறாங்க. கர்த்தர் அவங்கள சிநேகிக்கலை, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடணும். இந்த பாகத்தோட இந்த அதிகாரம் முடிஞ்சுது. இதில் நம்ம கவனிக்கும் பொழுது பிலேயாம் தீர்க்கதரிசி வேதத்தில் முக்கியமானவன் தான். ஏன்னா அது அறிஞ்சாதான் கர்த்தர் தான் இனிமேல் தான் செய்ய போகிறாரு. அதுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனமாக மற்ற ராஜாக்களுக்கு இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதை சந்ததி என்று உறுதிப்படுத்துவதற்காக பிலேயாமை வந்து கூப்பிட்டு வந்து அவங்க சொல்கிறான். அப்போ அந்த பிலேயாமுக்கு இவன் சொன்னாச்சுன்னா எல்லோரும் பேரின் குமாரன் சொன்னதுனால மற்ற ராஜாக்கள் நடந்து வரும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமானது. இவன் வந்து விக்கிராராதனையோ மற்றதோ கிடையாது, தேவனை தான் சேவிக்கிறான், ஒரே தேவனை தான் சேவிக்கிறான். ஆனாலும் ராஜாக்கள் எல்லாமே அந்த பிலேயாம் உபதேசத்தை பார்க்குறாங்க. இதில் நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண்டவர் சொல்வார், அதாவது 2ஆம் அதிகாரத்தில் 2வது சபை, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டு இந்த அன்பை விட்டாய், இடத்தில் உன்பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் இன்ன நிலையில் விழுந்த அன்பை நினைத்து மனந்திரி மீது உன் கிரிகளை செய்ய இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக வந்து உன்னிடத்தில் மனந்திரமாவிட்டால் உன் விளக்கை அவனிடத்தில் விலக்கி போட்டு நான் வெறுக்கிற நிக்கலா மதாசை நீயும் வெறுக்கிறாய். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இல்லை எப்படின்னா பிலேயாம் உபதேசத்தை சொல்வார். ஆகிலும் சில காரியங்கள் குறித்து உன்பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனத்திற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதத்தை கைக்கொள்கிற உன்னிடத்திலும் உண்டு. பார்த்தீங்களா, அந்த பிலேயாமுடைய போதனை அங்கே இருக்குது. பாலாக்கு வந்து தப்பானதை ஒன்று சொல்லி அதை சொல்கிறார் வெளிப்படுத்தல் இயேசுவானவர். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக போடும்படிக்கு பாலாக் என்பவன் போதனை செய்த பிலேயாமும் போதகத்தை கைக்கொள்கிற உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைக்கொள்கிறோம் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இவங்களுடைய போதனைலாம் வேற, அதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆவியானவர் என்ன செய்றாருன்னா அவங்களுடைய போதனை, அவங்களுடைய ஆராதனை, அவங்களுடைய ஒர்ஷிப் எல்லாம் நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறார் அந்த சபைக்கு. இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. இவங்க என்ன இதில் தவறுறாங்கிறத நம்ம அடுத்த அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் அவங்க என்ன செய்றாங்கன்னா சித்திம்பலத்தில் இருக்கிறாங்க. அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பிலேயாம் வச்சு அந்த இது ஆண்டவர் எல்லாமே சொல்கிறார். ஆசீர்வதிக்கிறத நச்சா அவங்களுடைய தீர்க்க தரிசனமாக சொன்னதை பிலேயாம் வச்சு ராஜாக்களுக்கு, இந்த ராஜாக்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாது, ராஜாக்களுக்கு தெரியும். இங்குள்ள ராஜாக்கள் அவங்கள வந்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகிறங்கிறத ராஜாக்களுக்கு பூரா பேருக்கும் தெரியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒன்றும் கூட தெரியாது. ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பிலேயாமை பயன்படுத்தினார். பிலேயாமும் கர்த்தருக்கு விரோதமானவன். அவன் வந்து அவன் அந்த வெளிப்படுத்தலை சொல்லுது. அதாவது பிலேயாம் போதனை வந்து ஆண்டவர் பிரியமில்லாத போதனை. ஜெபம் பண்ணோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உடைய வேதத்திலுள்ள மகத்துவங்களை நாங்கள் ஆண்டவரை ஆராய்வதற்காக எங்களுக்கு நீர் கிருபை செய்ததற்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிலேயாமை பற்றி நாங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவன் உமக்கு பிரியமானவனாக இருந்தாலும் உலக ஆசையிலேயும் உலக சம்பாத்தியங்களிலும் உலக எண்ணங்களிலும் அவனுடைய இருதயத்தை வைத்திருந்து எதிராளியான அவனை பாலாக்குக்கு அவன் குறி சொல்ல போனான். ஆனாலும் நீர் அவனை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்க வைத்தீர். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆனந்த ஞானமானது மனுஷனால் ஆராய முடியாது. உம்முடைய ஆனந்த ஞானத்தை ஆராய அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிரயாசங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் வாக்கி செய்யுங்க. எல்லா பிள்ளைகளுடைய வேலைகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வேலையெடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.